ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மாம்பழம் ஐஸ்கிரீம் தான். இதோட ஃபுல் வீடியோ வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் நிறைய மாம்பழங்கள் விதவிதமாக வந்திருக்கு. இப்போ மாம்பழ சீசன்னால் நம்ம கிடைக்கிற மாம்பழங்களை வாங்கி நல்லா ஐஸ்கிரீம் இல்லை வேறு எந்த மாதிரினாலும் இப்போ ஐஸ் மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம். ஐஸ் மவுடு இருந்தால் அதை கூட ரெடி பண்ணி வச்சுட்டு பசங்க கேட்குற நேரம் எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் மாம்பழ ஐஸ்கிரீம் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்டியான எம்மியான முக்கியமாக ஹெல்த்தானது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது அது டேஸ்ட்டு இருக்கும், ஆனால் ஹெல்த் இருக்குமான்னு தெரியல. நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுட்டு பசங்க கொடுக்கல செம்ம டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ மாம்பழங்கள் மட்டும் கட் பண்ணிவிட்டு சதைப்பட்டு மட்டும் எடுத்து அதை சதையை மட்டும் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு பாலில் நல்லா கலக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா இந்த மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து திரும்பியும் அரைச்சிட்டு அப்புறமா இந்த மாதிரி பாக்ஸில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் கழித்து திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு தடவை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு திரும்ப இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாம். திரும்ப 8 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா செம்ம டேஸ்டியான எம்மியான மாம்பழ ஐஸ்கிரீம் ரெடி. இதுக்கு மேலே நம்ம டூட்டி ஃப்ரூட்டி எதனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிறது இந்த குட்டி குட்டி சாக்லேட்டு சேர்த்துருக்கேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.